அலோர்காஜா ஆயர்குரு ஆரன்னார் அருகே வடக்கு தெற்கு விரைவுச் சாலையின் கிலோமீட்டர் 204இல் நேற்று இரவு 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 7 பேர் பலியாகினர் மற்றும் 33 பேர் காயமுற்றனர். 27 பயணிகளை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பேருந்து, ஒரு ட்ரெய்லர் லாரி மற்றும் டொயோட்டா எஸ்டிமா எம்பிவி வாகனம் ஆகியவை விபத்துக்குள்ளானதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் முகமது ரிசார் அசீஸ் தெரிவித்தார். இந்த பயங்கர விபத்தில் பலியானவர்களில் 3 ஆண்கள், 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை அடங்குவதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களில் 5 பேர் டொயோட்டா எஸ்டிமாவின் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் என்று அவர் கூறினார். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட மற்ற 2 பேர் சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணித்த ஒரு பெண் என்று அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். காயமடைந்த 17 பேர் மலாக்கா மருத்துவமனைக்கும், 10 பேர் அலோர்காஜா மருத்துவமனைக்கும், மேலும் 6 பேர் பந்தாய் அயர்குரோ மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டதாக முகமது ரிசார் கூறினார். கிளந்தானில் புத்தாண்டை முன்னிட்டு நிகழ்வுகளை நடத்த விரும்பும் எவரும் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி மற்றும் பொழுதுபோக்கு உரிமத்தை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிளந்தான் உள்ளூராட்சி வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் ஹில்மி அப்துல்லா விண்ணப்பங்களை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடைசி நிமிட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர் கூறினார். அனுமதி மற்றும் பொழுதுபோக்கு உரிமம் இல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்கள் மீது பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் கட்டுப்பாடு சட்டத்தின் பிரிவு 6 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இது அதிகபட்சமாக 20,000 வெள்ளி அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்யும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டு வரும் கும்பலைச் சேர்ந்த 2 ஜொகூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கைது செய்யப்பட்டனர். சாதாரண பணியாளர் போல இருந்த நபரை பின்தொடர்ந்து மேற்கொண்ட சோதனையில் 14,500 வெள்ளி ரொக்க பணத்துடன் 2 பங்களாதேஷ் ஆடவர்களை கைது செய்துள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைய ஒரு வெளிநாட்டு ஆடவரிடமிருந்து 13,000 வெள்ளி வரையில் வசூல் செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிள்ளான் பாலத்திலிருந்து ஆடவர் ஒருவர் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை 11:30 மணிக்கு திடீரென வாகனத்திலிருந்து இறங்கி பாலத்தின் மீதிருந்து அவர் விழுந்ததாக நேரில் பார்த்தவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். உயிரிழந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்ட 41 வயது உள்ளூர் ஆடவர் என கண்டறியப்பட்டுள்ளதாக தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சான் ஹோங் ஃபாங் தெரிவித்தார். அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சாலையை கடக்கும் போது லாரி மோதியதில் தொழிற்சாலை ஊழியரான மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். மூவாரிலிருந்து லாபி செல்லும் சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. 27 வயது உள்ளூர் ஆடவர் ஓட்டிய ட்ரெய்லர் லாரி குறுக்கே வந்த மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயன்றதால் மியான்மர் ஆடவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மோதி மின் கம்பத்தை லாரி மோதியதாக தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை 3:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ராய்ஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். விபத்தில் உயிரிழந்த மியான்மர் ஆடவர் 26 வயது தொழிற்சாலை ஊழியர் என தெரிய வந்துள்ளது. தேசிய பூப்பந்து ஆணையமான BAM-இன் ஆண்கள் இரட்டையர் அணி பயிற்றுநரான தான் பின் ஷென் பொறுப்பு விலகியதை அடுத்து புதிய பயிற்றுநரை நியமிப்பதில் தேசிய பூப்பந்து ஆணையம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்று அதன் தலைவர் டத்தோவி சுப்பிரமணியம் தெரிவித்தார். தற்போது புதிய பயிற்றுநரை நியமிக்கும் பணியில் முதல் கட்டத்தில் இருப்பதாகவும், விசுவாசமிக்க பயிற்றுநரான தான் பின் ஷென்னுக்கு நிகரான பயிற்றுநரை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். தற்போதைய நிலையில் அதன் முதற்கட்ட பணியில் இருப்பதால் விரைவில் அதிகாரப்பூர்வமாக பயிற்றுனர் குறித்து அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.